வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. தமிழ் வருஷ பிறப்புக்கு எல்லார் வீட்லேயும் காலையில் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணுவாங்க. இன்றைக்கி அந்த சக்கரை பொங்கலை குக்கரில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த சக்கரை பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பொன்னி பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை முதல்ல நல்லா வாசம் வர்ற மாதிரி வறுத்து எடுத்துப்போம். ஒரு கடாயில் எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துப்போம். பாசிப்பருப்போட கலர் மாறுற வரைக்கும்லாம் வறுக்க தேவையில்லை. வாசம் வந்த உடனேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பாசிப்பருப்பை வறுத்தாச்சு. இப்போ இந்த அரிசியோட இந்த பாசிப்பருப்பையும் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வறுத்த பாசிப்பருப்போட எடுத்து வச்சுருக்க அரிசியையும் நம்ம போட்டு தண்ணியில் குறைஞ்சது 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொங்கலுக்கு தேவையான வெல்லத்தை ரெடி பண்ணிடுவோம். 1 கப் அரிசி 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்கு பொடிச்ச வெல்லம் 1/2 கப் நம்ம எடுத்துக்கலாம். வெல்லம் பாகு வெல்லமாக இருந்ததுன்னா 1/2 கப் சரியாக இருக்கும். அதே இது பாகு வெல்லம் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 கப் வெல்லத்தை கூட போட்டுக்கணும். இந்த வெல்லத்தோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி அதை வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பொங்கலுக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துருவோம். துருவன தேங்காய் 1/2 கப் எடுத்துப்போம். ஒரு சிறு துண்டு சுக்கு, 4 ஏலக்காய், ரெண்டையும் கொஞ்சமாக ஜீனி சேர்த்து நல்லா பவுடராக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 1 சிட்டிகை பச்சை கற்பூரம், 2 சிட்டிகை உப்பு, அப்புறம் தேவைக்கேற்ப முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம். நம்ம தேவைக்கேற்ப நம்ம நெய் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பொங்கல் ரெடி பண்ணிடலாம். ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி பருப்பை நம்ம போட்டுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணிங்கிற விதத்தில் நம்ம தண்ணி எடுத்துக்கணும். எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ அதே கப்பில் தான் நம்ம தண்ணி அளந்துக்கணும். 5 கப் தண்ணி விட்டோம்னா தான் பொங்கல் நல்லா குழைவாக வரும். இப்போ அரிசியோடு சேர்த்து நம்ம பருப்பும் வேக வைக்கிறனால பருப்பு பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துப்போம். குழம்புக்கு பருப்பு வேக வைக்கிறோன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். இதுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நம்ம அரிசியை வேக வச்சுக்கலாம். அரிசி பொன்னிங்கிறனால சீக்கிரமே வெந்துடும். நம்ம வேறு சாப்பாட்டு அரிசி போட்டோம்னா கூட 2 விசில் வச்சுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் போட்டு எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு பாதி வறுபடணும். முந்திரி பருப்பு பாதி வறுபட்ட உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டு வறுத்து எடுத்துப்போம். கிஸ்மிஸ் பழம் நல்லா உப்பி வரும், அது வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் நம்ம மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எப்போவுமே நம்ம முந்திரி பருப்பு பாதி வறுபட்டதுக்கு அப்புறம் தான் கிஸ்மிஸ் பழத்தை போடணும். முதல்ல ரெண்டையும் ஒன்றா போட்டோம்னா கிஸ்மிஸ் பழம் கருக ஆரம்பிச்சிடும். குக்கரில் ஸ்டீம்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். அரிசி நல்ல குழைவாக வந்திருக்கு. நம்மளுக்கு குழைவாக இல்லை அப்படின்னா கரண்டினால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். எனக்கு நல்ல குழைவாக இருக்கிறதுனால இதை நான் மசிச்சு விடலை. அரிசி கொஞ்சம் பெரிய அரிசியாக இருந்ததுன்னா நம்ம கரண்டினால் நல்லா மசிச்சு விட்டோம்னா தான் பொங்கல் நல்லா குழைவாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெள்ளைப்பாகும் இந்த பொங்கலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரண்டினால் நம்ம நல்லா கிளறி விடணும். இந்த பொங்கல் நல்லா குழைவாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வெள்ளைப்பாகை ஊற்றணும். முதல்ல வெள்ளைப்பாகை ஊற்றிட்டோம்னா நான் எவ்வளோ கரண்டினால் மசித்தாலும் அந்த சாதம் மசியாது, அப்படியே முழுசாக இருக்கும். இப்போ நம்ம 2 சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். 1 சிட்டிகை பச்சை கற்பூரம் போட்டுப்போம். பச்சை கற்பூரம் அதிகமாக போட்டுறக்கூடாது. பச்சை கற்பூரம் இல்லை அப்படின்னா நம்ம 1 சிட்டிகை அளவுக்கு ஜாதிக்காய் கூட துருவி போட்டுக்கலாம். வெல்லத்துக்கு நம்ம பாகுபதம்லாம் பார்க்கல, தண்ணியில் கரைச்சி வடிகட்டி தான் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் பொங்கலோடு சேரும்போது அந்த வெல்லத்தோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நம்ம நல்லா கிளறி விடணும். அப்போ தான் அதனோட ராஸ்மல் போகும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுக்கு ஏலக்காய் பவுடர் இதில் போட்டுக்கலாம். கூடவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இது எல்லாத்தையும் போட்டுப்போம். நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் அதில் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கூட நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்து போட்டு கிளறிக்கலாம். தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பொங்கல் எப்போவுமே இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப திக்காக நம்ம கிளறி வச்சிட்டோம்னா நேரம் ஆக ஆக ரொம்ப கெட்டியாகி இறுக ஆரம்பிச்சிடும்.
இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பொங்கலை நம்ம வாயில் வைக்கும்போதே அப்படியே கரைஞ்சி வாய்க்குள்ளே போகும். சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்ல நெய் வாசத்தோட கமகமன்னு சக்கரை பொங்கல் சூடாக ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த தமிழ் வருஷ பிறப்புக்கு இந்த சக்கரை பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.